கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம கலாத்தியர் புஸ்தகத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த கலாத்தியரில் இன்றைக்கி 4வது அதிகாரத்தில் 11வது வசனம் வரைக்கும் முதல்லேருந்து படித்து பார்த்தோம்னாக்கி நமக்கு அது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு கற்றுத்தராரு. அதை பவுல் எழுதி வச்சுருக்கிறத நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறதுக்கு நம்ம முதலாவது ஒப்பு கொடுத்து நம்ம வசனங்களை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வோம், ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. வசனங்களின் மூலம் நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் செய்த காரியங்களை நாங்கள் நினைத்து இன்னும் அதிகமாக உங்களுடைய வசனத்திலே இன்னும் ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆவியான உதவி செய்து வருகிற தேவக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நீங்கள் ஆவியானவர் மூலமாக எழுத்தந்த அந்த வார்த்தைகள் மூலமாக நாங்கள் நடக்கும்பொழுது அநேக பிசாசுகள் எத்தனையோ திட்டங்கள் வைத்து எங்களை மூழ்கடிக்க பார்க்கும்பொழுது தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட இன்னும் அதிகமாக உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் உடைய வார்த்தையின் மூலமாக நம்ம பாடி துதிக்கிற பிள்ளைகளாய் காணப்படவும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்க சோதனை நேரத்திலே உண்மையை நோக்கி பார்க்குற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க வேதனைகள் மத்தியிலும் உண்மையை நோக்கி பார்க்குற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்க எங்களுக்கு இன்னும் அதிகமான ஆவியானவர் எங்களுக்கு ஊன்றி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. வசனங்களின் மூலம் எங்களோடு பேசும் ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமா இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொருட்படுத்துங்க. துதி கனமயமெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். ஏசு நாம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பாடி துதித்து ஆண்டவருடைய வசனத்தை உருவில் அவதரித்த சுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. ஆத்துமமீட்பையும் ஏற்படுத்த அவனியிலே உனக்காய் உதித்தார். அண்டி வருவாய், தேடி அடைவாய், அண்ணலே ஆத்துமவினை நீக்குவார். மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. தேவசத்தம் குருசில் வடிவது தூயரத்தம். பாவ மன்னிப்பு, ஆத்ம ரட்சிப்பு, பாக்கியம் நல்கிட அவரே வழி. மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. இயேசுவின் நாமத்தில் வல்லமையே, இதை நாடுவோருக்கு விடுதலையே. துன்ப கட்டுகள், காவல் சிறைகள் இன்று அகற்றுவார், நீ நம்பி வா. மானிட உலக அவதரித்த சுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. அற்புதங்கள் கற்று செய்திடுவார், அதிசயங்கள் அவர் காட்டிடுவார். உண்மை நிறைந்த உள்ளம் திறந்து உன் கர்த்தர் இயேசுவை விசுவாசிப்போம். மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே.
சுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே, மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்துலேருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் எல்லாத்தையும் நான் படிக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு அதனுடைய கருத்துக்களை நம்ம இப்போ கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாக இருந்தும் அவன் சிறு பிள்ளைகளுக்கு இருக்கும் காலமளவும் அவனுக்கு அடிமையாக இருக்கிறவனும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரனுக்கு வீட்டு விசாரணைக்காரனாகவும் கீழ்ப்படியும் இருக்கலாம். அந்த பிள்ளைகளை பற்றி நம்ம சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு எழுதிட்டு பிள்ளைகளெல்லாம் நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த காரியங்களில் நாம் சில பிள்ளைகளை வளர்க்கும் போது பார்த்திங்கனாக்கி ஆண்டருடைய வசனங்களெல்லாம் தியானிக்கணும், ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கும்போது அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து அவங்க அந்த இதை கடைபிடிப்பாங்க. அது முதிர் வயதிலும் விடமாட்டான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த வசனங்களை நம்ம கற்றுக் கொடுக்குறத நம்ம முதலாவது ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அடுத்தது அந்த 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு சிறு பிள்ளைகளை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் எப்படி நமக்கு தகப்பனாக இருக்கார் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இந்த காலத்தில் உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவார்த்தின்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது, ஆண்டவரை பற்றி தான் இப்போ இதை எழுதியிருக்காரு பாருங்கள். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் பித்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். இந்த 6 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மொத்த கருத்து என்னென்னா, ஆண்டவர் எப்படி நம்மளோட பிள்ளையாக மாற்றினார். அவர் அப்பாவா நம்ம புத்திர சுகத்தின் ஆவியை தந்திருக்காரு. நம்ம பாருங்கள், நம்ம உலக காரியங்களில் நம்ம பார்க்கும்போது தகப்பன்கள்லாம் நிறையா வித்தியாசம் காட்டுறதை நம்ம பார்க்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அது மாதிரி இருக்கிற காலத்தில் ஆண்டவர் நமக்காக அந்த குறித்த காலம்னாக்கி நமக்கு எப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கும். அந்த காலத்துலலாம் நமக்கு நடக்கிற காரியங்கள் புரியாமல் இருக்கும். ஆனால் குறித்த நாட்கள் நமக்கு ஒரு வயசு வரும்போதோ ஒரு வயதான காலத்தில் அந்த காலத்தில் உள்ள காரியங்களை நமக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ள காரியங்கள் நமக்கு புரியும். அந்த புரியுத காலங்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு அந்த சரியான நேரத்தில் செய்கிறார் பார்த்தீங்களா. அந்த நாட்கள்லேயும் ஆண்டவர் சரியான நேரத்தில் அந்த பிறந்து நமக்காக நம்மளை தகப்பனாக நம்மளை அவர் தகப்பனாக இருக்கார். நமக்கு பிள்ளையாக மாற்றுறதுக்கு தான் நம்ம ஆவியானவரை இருதயத்தில் ஊற்றுறாரோம். அப்போ நம்மளுடைய இருதயத்தை எப்பவும் திறக்கப்பட்டதாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பார்த்துங்க, எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சொல்லுவாங்க, நான் அடிபட்டதுனால வந்துட்டேம்பாங்க. அப்படி இல்லைங்க. சின்ன பிள்ளைங்களே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே செய்யணும், அவர் தான் முதலிடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்து, நமக்கு முதலிடம் கொடுக்குறதுன்னு சொல்லியே கொடுக்கக்கூடாது. முதல்ல ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டுட்டு நீ என்னமோ கேளு, நான் செய்கிறேன், உனக்கு என்னமோ தேவைப்பட்டோம்னா ஆண்டவர்கிட்ட கேட்டோன்னாக்கி திருப்பி வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தரணுனாலும் அவர் தான் தரணும். அப்படிங்கிற ஒரு காரியத்தை நமக்கும் அவருக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்குங்கிறத பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வாழ்க்கையில் நடப்பாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தரதுக்கு அவர் அந்த நேரத்தில் பிறந்து நமக்காண்டி நம்ம பாவங்கள் சாபங்களில் கிடக்கும் பொழுது பாருங்கள், இஸ்ரேல் மக்கள்லாம் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க சொன்னதை எதுவுமே கேட்கல அப்படிங்கிறது தான் இதை முக்கியமாக நம்ம பார்க்கணும். அந்த கலாத்தியரில் அந்த வழிபாடுகள் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அவர் இந்த இதெல்லாம் எழுதி கொடுக்காரு. அப்போ பாருங்கள், அவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கி அடிமைப்பட்டு கிடந்த நாள்லலாம் பார்த்திங்கனாக்கி ஆண்டவர் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி இந்த இதை நான் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அதை எழுதி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்க ஆவியின் வழி இந்த பாருங்கள், நம்ம செவில் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், குறி சொல்கிறத பார்க்க போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் நியாயப்பிரமாணத்துலேருந்து சடங்குலாம் நிறைய இருந்தது பார்த்திங்களா, பல வகை வழிபாடுலாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் கை கழுவிட்டு தான் சாப்பிட்ணும், நீங்கள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நிறைய காரியங்கள் இருந்ததெல்லாம் அவங்க நிறையா சடங்காச்சாரங்களை அவங்க செய்யணும் அப்படிங்கிறதுல பெரிய அந்த வழிபாடில் தான் நிறைய அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, இப்படி இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் இருக்கிறது அவசியமே கிடையாது. இது
வந்து மூடத்தனமாக வந்து இந்த உலக வழிபாடை நீங்கள் வந்து செய்கிறத ஆண்டவர் வந்து ரொம்ப கண்டிக்காரு. அதான் நம்ம பெற்றோர் வந்து பிள்ளைகளை எப்படி நடத்தணுங்கிறது தான் கண்டித்து வளர்க்கணும். அப்புறம் வந்து எப்படி அவங்க வந்து இப்படி பாருங்கள், இஸ்ரேல் மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த தலைமுறையெல்லாம் அந்த கீழ்ப்படியாமல் இருந்ததுனால அவங்க பூரா வந்து மடிந்து போனாங்க. நாங்கள் வந்ததே இப்போ வேண்டாம், நாங்கள் செத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சொன்னான். அப்புறம் சாப்பாட்டுக்கு மற்ற எல்லாத்துக்குமே மோசே நிறைய துன்பப்படுத்துனாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி அவங்க வந்து எப்படி வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாங்கன்னாக்கி ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்து அவன் வாழவே இல்லை. அதனால் அவங்க வழிபாடெல்லாம் வந்து இவர் எழுதி கொடுக்காரு, இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி நடத்தி, எப்படி அவர் வந்து பிறந்து அவர் சிலுவையில் மரணத்தை ருசி பார்த்து நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்ம பாவங்களை நம்ம சாபங்களை எல்லாத்தையும் நீக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்காரு. இந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் இறுதியத்தில் நீங்கள் ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் முக்கியமானதுங்க. இந்த காரியத்தில் முக்கியமானது என்ன, தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நமக்கு தராரு. இந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் நிறைய திருப்பி சொல்கிறது, ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லைங்க, ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னாக்கி மற்றவங்களை பற்றி நம்ம எதுவும் கவலைப்பட மாட்டோம். எனக்கு பணம் இல்லை, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு வந்து சொந்தம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நான் வந்து வாழ்க்கையில் அனுபவப்பட்டதுனால தான் நான் சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நிறைய காரியங்கள் அப்படி நான் கவலைப்பட்டது உண்டு. நிறைய காரியங்கள் ஐயோ நமக்கு யாரும் இல்லைனாக்கி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சது உண்டு. அப்புறம் வந்து காசு இல்லையே, நமக்கு என்ன யார் உதவி செய்வா அப்படின்னு நினச்சது உண்டு. அப்புறம் நமக்கு வீடு இல்லை, நமக்கு பணம் இல்லை, நமக்கு சரியான காரியங்கள் செய்கிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நானே கவலைப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது மாத்திரம்தான் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு பாருங்கள். அந்த காரியங்கள் நம்ம கண்ணால் பார்க்கும், நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறத நம்ம ருசி பார்த்தவங்க மாத்திரம்தான் இது சொல்ல முடியும். ஏன்னா அவர் செஞ்ச காரியங்களை நான் வந்து பார்த்ததுனால என்ன பண்ணிட்டேன், இப்போ வந்து எனக்கு எதுவுமே எந்த விதமான கவலையும் எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களுக்கு அது இருக்குது, நமக்கு இல்லையே அப்படிங்கிற கவலையும் கிடையாது. ஆண்டவர் நம்மளை போஷிக்கிறவர், அவர் வந்து சரியான பாதையில் நம்ம நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். அவர் வந்து சிலுவையில் எனக்காக மரித்திருக்கார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கேன். அப்போது அவர் தான் எல்லாம் செய்து முடிக்கிறவர்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். எனக்கு ஒன்றும் குறைவே கிடையாதுங்கிறது. எனக்கு ஏற்ற வேலையில் எல்லாவற்றுக்கும் எனக்கு உதவி செய்கிறவர். ஏற்ற வேலையில் எனக்கு காசு இல்லையா, எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னாக்கி யார் மூலமாக நான் எனக்கு செய்கிறாரு. அப்போது எனக்கு உதவி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷனுடைய உதவியை நாடி நான் போக மாட்டேன். நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஆற்றி தேற்றக்கூடிய ஒரு பாடலை கூட எனக்குலாம் நான் பாருங்கள், நான் கவலையோடு போகும்பொழுது நம்மளை ஒரு பாடல் மூலமாக கூட நம்மளை தேற்றி நடத்தக்கூடிய நல்ல தகப்பன். நான் அதெல்லாம் ருசித்ததுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாருமே ஒரு துணைக்கு நமக்கு இல்லை, நமக்கு உதவி செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லி தனிமையாக அழுதுகிட்டு நம்ம போகும்பொழுது நம்மளை அழுது அப்படியே போய் எப்படியோ அதை சமாளிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி விடுகிற ஆண்டவர் கிடையாது. ஏன்னா அவர் வந்து என்னோட கூட இருக்கார், என்னோட கூட அசைவாடக்கூடிய நல்ல தகப்பன் இருக்கார். ஆவியானவர் மூலமாக என்னை நடத்தி செல்கிறாரு. என்னை வந்து ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக என்னை தேற்றுறாரு. நான் உடைஞ்சு போய் நொறுங்கி போய் கிடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவருடைய வார்த்தை தான் நம்மளை தேற்றும். அதனால் மனுஷனுடைய வார்த்தையை நம்பி ஐயோ அவன் எனக்கு வந்து ஏதாவது அவங்க சொல்ல மாட்டாங்களா, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த ஆறுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உலக வாழ்க்கையில் நீங்கள் சமாதானமாக இருக்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம தேற்றுறதுக்கு முதலாவது ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு என்ன குறைவுகள் இருக்குதோ, என்ன பிரச்சனைகள் இருக்குதோ, என்ன தனிமை என்ன வாட்டுதோ அந்த நேரத்தில் ஆண்டுடைய பாத்திரம் இருந்து அவருடைய வசனத்தை தியானித்து அவருடைய ஜெபிக்கும் பொழுது அவரே வசனத்தின் மூலமாக நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அவர் தான் நம்மளை தேற்றவாளன். அவர் தேற்றவாளன் வரும்பொழுது நம்முடைய இதயத்தில் இருக்க கவலைகள் மற்ற பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகிறதுக்கு நம்ம சொந்த பலத்தில் செய்யவே முடியாது. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து நிறையா வந்து இதை செஞ்சிடலாம், நம்ம இதை நடத்திடலாம் அப்படிங்கக்கூடிய காரியங்கள்லாம் நிறையா வந்து முயற்சி பண்ணி அதில் பூரா தோல்வி அடைஞ்சதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த தோல்விக்கு போகக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஆண்டுகிட்ட நீங்கள் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருங்க. அவர் இருதயத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். அவர் நம்ம வந்து பிள்ளையாக அவர் வந்து பாவிக்கார். நம்ம தகப்பன் நம்ம தாய் கூட நம்மளை கை விட்டுருவாங்க. ஆனால் இவர் வந்து நம்மளை பிடிச்சாருன்னா நம்மளை கடைசி வரை காத்து நம்மளை எல்லா காரியங்களிலும் ஒரு நாளும் விலகவே மாட்டார், நம்மளை கைவிடவே மாட்டாருங்கிறத உறுதியாக நான் வந்து சொல்ல முடியும், நான் அனுபவித்தனால. அதனால் நீங்களும் வந்து அந்த காரியங்களை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் ஆண்டுகிட்ட அர்ப்பணிங்க. அற்புதமாக நடத்துறதை பார்க்க முடியும். இஸ்ரேல் மக்கள் பூரா அழிஞ்சது காரணமே என்னென்னா ஆண்டவர் சொன்னதை கேட்கவே செய்யல, கீழ்ப்படியாமையினால் தான்.
வேண்டாத காரியங்களை செய்வாங்க, அதனால அழிஞ்சு போனாங்க. அதனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சவங்க மாத்திரம்தான் கானானை சுதந்திரிச்சாங்க. அதனால் அவருக்கு கீழ்ப்படிய நம்முடைய வார்த்தைகள் தான் நமக்கு போதுமானதாக இருக்குது. அதனால் நீங்கள் வசனத்தின் மூலமாக நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்வார். வசனங்களை நீங்கள் தியானிங்க. இது 11 வசனமும் நீங்கள் படிக்க சொல்லி நான் சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் தியானிக்கும் பொழுதே உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் உணர முடியும். இப்போ கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 8:20 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, கொலோசியர் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, லௌகிய ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றியது அல்ல. ஆண்டவர் அந்த சடங்காச்சாரங்கள் அதெல்லாம் செய்ய சொல்லி அவர் சொல்லவே இல்லை, இவங்க செய்கிறாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்காரு கொலோசியரில். ஏன் எச்சரிப்பின் சத்தம்னாக்கி, அவர் சொல்லும் பொழுது சிலர் கேட்கவே மாட்டான். இப்போ நம்மளே பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவர் இப்படி நம்மளை நேசிக்காருன்னு சொன்னோம்னா ஒன்றும் அவனுக்கு அது புரியவே புரியாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவப்பட்டு ஆண்டவரை பற்றி ருசிச்சாம்னு வைங்க, அப்போ சொல்லுவான், ஆமாம் ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி எச்சரிப்பு சத்தம் கொடுக்கும் பொழுது அவங்க கேட்குறதுக்கு அவங்களுக்கு மனமே இருக்காது. அதனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்மளை இது உலகத்துக்கு உரியது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா யாருமே நம்பவே மாட்டான். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது தான், அவர் கிறிஸ்து உள்ளத்தில் பிறந்து அவர் உள்ளத்தில் தகப்பனாக நமக்கு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கே நம்ம கீழ்ப்படிவோம். இல்லாட்டா கீழ்ப்படியவே மாட்டோம். இந்த 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவனுடைய குல உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறுத்தது உண்டானால் இன்னும் உலக வழிபாடின்படி பிழைக்கிறவர்கள் அல்ல. அதுக்கு போல் இருக்க மாட்டோம். நம்ம ஆண்டவர்கிட்ட தான் நம்ம உலக வழிபாடுக்கு நம்ம மறிக்கணும். அந்த உலக வழிபாடுகள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கிறது, அது நிறைய எழுதியிருக்காரு பார்த்திங்களா. அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம படிக்கணும். படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த உலகம் பார்த்திங்கன்னாக்கி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ் போட்டாலும் சரி, ஒரு பொருள்கள் வாங்கினாலும் சரி, மற்ற எந்த காரியங்கள் நம்ம பேசினாலும் சரி, எதுவுமே உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசணும்னாலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்கிறோன்னு சொல்லி நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அதுதான் முக்கியமாக அவர் சொல்கிறது. இப்போ கிறிஸ்துவனுடைய நம்ம இருக்கணும். அவர் நம்முடைய வாசம் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணார்னாக்கி அவர் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம முழுமையாக கற்றுக்கொண்டோம்னாக்கி, பிசாசானவன் நிறையா திட்டங்கள் வச்சு நம்மளை உடைக்க பார்ப்பான். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வேத வசனங்கள் ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து பேசும் பொழுது நமக்கு எதிராக நிற்கிறவன்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். நம்ம ஒன்றும் போர்க்களம் பண்ணிவிட்டு நாம் ஏதோ பேசிட்டு நம்ம அவங்ககிட்ட வம்பு பண்ணிவிட்டு அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னாக்கி வசனத்தின் மூலமாக அவங்கள பேச வைக்கணும்னாக்கி ஆண்டவர் மாத்திரம்தான் செய்ய முடியும், ஆவியானவர் தான் செய்ய முடியும். நம்ம ஒருத்தர்கிட்ட போய் அவங்கள மாற்றி என்னமோ பண்ணணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா அதில் தோல்வி அடைவோம். அந்த காரியங்களை செய்யறதுக்கு வேதமும் சொல்லவே செய்யலை. அதை நிறைய பேர் செய்கிறோம். அதெல்லாம் நமக்கு ஜெபிக்கணும். அப்படி செய்யாமல் இருக்கிறதுக்கு வார்த்தையின் மூலமாக அவரோடு பேச ஆண்டவர் சொன்னார்னாக்கி அந்த வார்த்தையை பேசும்பொழுது அவங்கள ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர் அவருக்கு பிள்ளையாக மாற்றுறதுக்கு அவரால் முடியும். அவர் தான் செய்யணும். அவர் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நாம் கையில் எடுத்து வச்சுட்டு நாம் அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு அவர் சொல்லவே செய்யலை. அதனால் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் தரிக்கவே கூடாது. அது ஆண்டவர் நிறைய சொல்கிறத நம்ம பார்க்கோம். இப்போ பார்த்திங்கன்னாக்கி 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்துலாம் அப்பா பிதாவேன்னு சொல்கிறாரு பார்த்திங்களா. அதெல்லாம் ரோமர் 5:6 இருக்குது, நீங்கள் படிங்க. அவர் நம்ம ஆண்டவர் குறித்த காலத்தில் பிறந்து நம்ம அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். அவர் மரித்ததுனால தான் நம்ம இந்த அக்கிரமம் இந்த உலக வழிபாடெல்லாம் செய்யாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் தரிச்சு இருந்தோம்னாக்கி அப்போ உலகத்துக்கு தான் நம்ம வாழணும். ஆண்டவருக்கு நம்ம வாழவே முடியாது. ஆண்டவருக்குன்னு வாழணுன்னாக்கி அவர் சிலுவையில் அறையப்படுனா நீ மறிக்கணும் அப்படிங்காரு. சிலுவையை எடுத்துக்கிட்டு அனுதினமும் வான்னு சொன்னார்னாக்கி நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சுட்டு அவர் பின்னாடி நம்ம போகிறதுக்கு நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இல்லாட்டா நம்ம செய்யவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்களையும் ஆண்டவருக்கு பிரியமானது தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்து நம்ம செய்யறதுக்கு நம்ம முடிவு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி அந்த 4வது அதிகாரத்தில் நான் 6வது வசனம் வரைக்கும் படித்தேன். 7வது வசனம், ஆகையால் நீ அடிமையில்லாமல் புத்திரனாக இருக்கிறாய். நீ புத்திரனானால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரம். நீங்கள் ஆண்டவருக்கு சுதந்திரமாக மாறணும். அந்த மாறுறதுக்கு தான் அவர் வலியுறுத்தி அது சொல்கிறாரு. ஆண்டவர் பிள்ளையாக மாறணும்னா அவர் ஆவியானவர் நம்மளுடைய இதயத்தில் வாசம் பண்ணணும். அவர் வாசம் பண்ணி நம்மளோட கூட இருக்கும் பொழுது தான் அந்த வசனங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த நிறைவேறதுக்கு நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் சில நேரத்தில். அப்போது நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுக்கு ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கணும். 8வது வசனத்தை பார்த்திங்கன்னா, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கும் அடிமைகளாக இருந்தீர்கள்.
இப்போ நம்ம ஆண்டவரை பற்றி அறியாத பொழுது நம்ம இருந்த காலங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு அவர் நம்முடைய ஆவியானவர் இருதயத்தில் ஊற்றப்பட்ட பொழுது அப்போ பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டு அந்த சுபாவம் எல்லாமே மாறி ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம மாறணுங்கிறது தான் இந்த வசனங்கள்லாம் நம்மளோட பேசுகிறது. நம்ம உணர்ந்து நம்ம ஜெபிக்கணும்னு நான் சொல்கிறேன். 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவர் ரொம்ப வருத்தப்படுதார். ஏன்னா பவுலுடைய ஊழியத்தை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் அவர் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களே செஞ்சிட்ருக்காரு. திரும்பி மறுபடியும் அவளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறார். எப்படி இங்கே அந்த அடிமைக்கு அதுக்கு நீ திரும்பி போயிடாத அப்படிங்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னாக்கி இது இப்படி ஒரு எச்சரிப்பின் சத்தங்களெல்லாம் நம்ம கொடுக்கும்பொழுது நாம் திரும்பி போயிட்டோம்னாக்கி அதனால அவருக்கு பட்ட பாடு எல்லாம் வீணாக போயிருமோன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்கள். நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம இவர் வசனத்தெல்லாம் சொல்கிறாரு. இப்படி எத்தனை வசனம் நம்ம படிக்க பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் இதயத்தில் ஊற்றப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்காரு. ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அன்னைக்கு தெரியாமல் இருந்தீங்க, அப்படி போனீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அறிஞ்சிக்கிட்டீங்க. அதனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு நீங்கள் வழி விலை போயிருங்களோ நான் பயப்படுதுன்னு சொல்கிறாரு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், வழி விலகி போகிறதுக்கு நிறைய பிசாசான திட்டம் வச்சுருக்கான். அந்த திட்டத்திலேருந்து நாம் மீண்டு நம்மளை ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ணி நம்மளை உருவாக்கி நம்மளை வச்சுருக்காரு. அவர் பிள்ளையாக இருக்கோம்னா அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை அதிகமாக நம்ம அந்த நாத்தை நேசிக்கணும். அவரை பாடி துதிக்கிற நேசரை நம்ம ஒவ்வொரு நாளும் முன்னாடி வச்சு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். வசனத்தின் மூலமாக ஆண்டவரோட பேசணும். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணரணும். ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணரணும். நம்ம இருதயத்தில் இருக்காரு, நம்மளோட வாசம் பண்ணுறாரு. நம்ம தைரியமாக சொல்லதுக்கு நமக்கு அந்த தைரியத்தை ஆவியானவர் தான் நமக்கு தராரு. அவர் தான் தர முடியும். அதை பெற்றுக்கொண்டு நம்ம வாழ்றதுக்கு தான் இவர் சொல்கிறார் பாருங்கள். இந்த பயம் ஏன் வருதுன்னாக்கி அந்த திரும்பியும் அங்கே போயிடுவானோ அப்படிங்கக்கூடிய ஒரு காரியத்தை பவுலே பயந்து எழுதியிருக்காரு. ஏன்னா அவருடைய வசனத்தின் மூலமாக இத்தனையும் எழுதி தந்துட்டு இவன் பாருங்கள் திருப்பியும் அந்த இதுக்கு போயிடுவானோன்ட்டு நான் பயப்படுவேங்காரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தோம்னாக்கி அவர் சொல்கிறபடி கீழ்ப்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பிசாசானவன் எப்படி அந்த விதையை பற்றி கதை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார்ல, விதை எந்த இடத்துலேருந்து அதை விதையை விதைச்சிட்டு போவான், பிசாசானவன் பிடுங்கிடுவான்னு சொல்லி. அந்த மாதிரி பிசாசானவன் நிறைய அவனுக்கு கொஞ்ச நாள்னு சொல்லிட்டு அவன் நிறைய காரியங்கள் போகிற பிள்ளைங்களெல்லாம் இழுக்கணும்னு சொல்லி பார்ப்பான். அந்த நாட்களில் நாம் ஆண்டோடைய பாதத்தில் எத்தனை அதிகமாக இருந்து அவருடைய வசனத்தில் எவ்வளவு நம்ம ஆழமாக போகிறோமோ அந்த நாட்களில் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக நமக்கு இருக்கார். அந்த உதவியை பெற்றுக்கணும்னா அவருக்கு வல்லமை இருக்குது. அவருடைய பிரசனத்தினால் நம்மளை தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு பெரிய பிரசனம் நம்மளோட கூட இருக்குங்க உணர்வோடு நம்ம போனோம்னாக்கி நம்ம விழுந்து விடாமல் நம்ம எழுந்துச்சு நின்று ஆண்டவருடைய புத்திரராக அதோடைய பிள்ளையாக மாற முடியும். அந்த மாற்றத்தை தான் இவர் எதிர்பார்க்காரு. அந்த மாற்றத்தை இன்னைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். இந்த வேண்டாத காரியங்கள் உலக வழிபாடு உலகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி நினைக்கவே கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுதே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது. அதனால் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செஞ்சு ஆண்டவருக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் எழுதி தந்திருக்காரோ அதுபடி நம்ம நடக்கிறதுக்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய நம்ம டெய்லி ஜெபிக்கணும். ஏன்னா நமக்குலாம் அந்த பலன் இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னாக்கி உடனே நம்ம மாறிடுவோம். வார்த்தையெல்லாம் மறந்தே போயிடுவோம். ஆண்டவர் சொன்ன காரியங்களெல்லாம் மறந்தே போயிடுவோம். அதனால் ஆவியானவர் தினமும் நம்மளை வழி நடத்துறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியே போயிட்டு வரோம், வெளியே யார்கிட்டயா பேசுவோம், அப்போ நம்ம வீட்டில் நடக்கும் என்னன்னாலும் சரி ஆவியானவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர்ந்து கொண்டா மாத்திரம்தான் நமக்கு இந்த காரியங்கள்லாம் நம்ம ஜெயத்தில் முடிக்க முடியும். ஏன்னா பிசாசான கொண்டு வரும்போது என்ன செய்வான்னு என்னுடைய வாழ்க்கையில் நான் நடந்ததை சொல்கிறேன். சில காரியங்களில் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்கே பிரியமில்லாத காரியங்களை பேசுகிறதுக்கு நடக்கிறதுக்கு அவன் தூண்டக்கூடிய காரியங்களை செய்வான். ஏன்னா வெறி வர மாதிரி நம்ம ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கக்கூடிய காரியத்தில் அவன் கொண்டே விடுவான். அப்போ தான் நாம் ஆவியானவர் தான் நம்மளோட கூட இருந்தால் அதை நம்ம செய்யாமல் இருக்க முடியும். சில பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலெலாம் ஊழியம் பண்ணுறவர் அவங்கெல்லாம் எனக்கு நான் அந்த புக்கெல்லாம் படிப்பேன். படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் என்ன காரியங்கள்னால்
ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் வந்து ஏதோ ஒன்று பேசுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு இவன் எதிர்த்து ஏதோ ஒன்று பேசிட்டோம்னா அவனுக்கு பிடிக்காத காரியங்களை பேசும்பொழுது இவன் ஒரு நிமிஷம் நின்றுட்டு, சரி நீ இப்படி பேசியா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஒரு பணத்தை கொடுத்தாலோ அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம்னா நீ தரலனா போன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனால் வராமல் என்ன செய்வாங்க, கீழே ஏதோ கட்டாயோ ஏதோ கிடக்கும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அடிச்சிருவான். அடிச்சுட்டு நான் நிறைய சாட்சி படிப்பேன் பார்த்தீங்கன்னா, அப்படி அடிச்சுட்டு ஜெயிலில் போய் 10 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டு வந்தேன்னு சொல்லி சாட்சிகள்லாம் போடுவாங்க. அப்போது அவனுடைய வாழ்க்கையில் யார் குறிக்கிறதா பாருங்கள், பிசாசானவன். அவன் வந்து நல்ல ஒரு வேலை பார்க்குறவனாக இருக்கலாம், ஒரு வேலை நல்லவனாகவே இருக்கலாம். இருந்தாலும் இவன் எதிர்த்து போகிறவன் ஏதோ ஒன்று பேசினோம்னா அவனுக்கு பிடிக்காத பேசும்பொழுது இவன் என்ன செய்தான், கொலகாரனாக மாறிடுறான். அப்போ இந்த பிசாசானவன் என்ன செய்யறான்னாக்கி வஞ்சனையை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெரிய வெறித்தனமான ஒரு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி அவனை செய்ய வைக்கிறதே பாருங்கள் பிசாசானவன் தான். அப்போ நம்ம ஆவியானவர் நம்மளை நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு அவர் தான் நமக்கு போதுமானவராக இருக்கார். அதனால நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறதுனாலே ஆண்டவர் கூட இருந்தால் தான் நம்ம பொறுமையாக இருக்க முடியும். நம்ம வேண்டாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவருடைய நம்ம பிள்ளைங்களை வந்து அப்படி இல்லாதபடி பிள்ளைங்களை வந்து நல்ல ஒரு வேத வசனங்களை ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம சொல்லி கொடுத்து பிள்ளைங்களையும் அப்படி இருக்கிறதுக்கு, நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் பயப்படுதா இருப்பாருங்க, திருப்பியும் அப்படி போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி திரும்பி போகிறதுக்கு வழியே ஆண்டவர் விட மாட்டார். நம்முடைய பிள்ளைகளையும் நடத்துவார், நம்மளையும் நடத்துவார். நம்ம இன்னொரு பிள்ளைங்கிட்ட யார்கிட்ட போய் சொன்னோன்னு வைங்க, அந்த பிள்ளைகளையும் நடத்துவார். அப்படி பயன்படுத்துகிற நாட்களாக இன்றைக்கி மாறணும். பவுல்லாம் ஊழியம் பண்ணிட்டு தான் இதெல்லாம் எழுதியிருக்காரு. அப்போ ஊழியம் பண்ண போகிற இடத்துல இவன் திருப்பி போயிட்டாம்னா என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம். அவங்க வந்து கேட்டு ஆண்டவர்கிட்ட வந்தாங்கன்னாக்கி நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்களே வழி விலகி வேறு ஏதாவது போய் நான் இப்படி ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்டேன்னு நம்மகிட்ட திருப்பி சொன்னாங்கன்னாக்கி நம்ம கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாதபடி ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க, ஆவியானவர் உதவி செய்யுங்க. நாங்கள் யார்கிட்டையும் சொல்லும் பொழுதும் அவங்களுக்கும் வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவங்க இதயத்தில் ஆவியானவர் பேசுறதுக்கு நாங்கள் பேசும்பொழுது நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். பவுல் ஊழியத்தை மாதிரி நம்மளும் ஊழியம் செய்யும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை பேசி மற்றவங்களையும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றி ஆண்டவர் தான் அவங்களுக்கு தகப்பன். அவர் தான் வந்து எல்லாத்திலும் கைவிடாமல் அவங்கள நடத்த கடைசி வரைக்கும் அவரை நீங்கள் பிடிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் பொழுது அவங்களுடைய இருதயத்தில் வந்து ஆவியானவர் அவங்களோட பேசுறதுக்கு நம்ம ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம பேசுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பவுல் கவலைப்படுற மாதிரி கவலைப்படாதபடி ஆண்டவருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் உதவி செய்கிற பிள்ளைகளாக நம்மளை நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நீங்கள் வசனங்கள்லாம் இன்னும் அதிகமாக தியானிங்க. வசனங்களை வந்து ஒன்றுனா படிக்கும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோடு கூட ஆண்டவர் ஆவியானவர் பேசுவார். பேசி உணர்த்தி நம்மளை நடத்துவார். அப்படி நடத்துறதுக்கு இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க. நம்மளை எல்லாத்தையும் அர்ப்பணிப்போம். இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வேஷம் தெரியாதபடி ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சால் போதும். ஆண்டவர் எல்லா காரியங்களை எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்து நம்மளை நடத்துறதுக்கு வல்லமுள்ள தேவன் அவருடைய கருத்தில் அர்ப்பணிப்போம். அற்புதமாக நடத்துவார். ஆமென். ஜெயிப்போம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி வலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆம்சாமி. உலக வழிபாடுகளை கண்டித்து உணர்த்தின இந்த வசனங்களின் மூலமாக கண்டித்து உணர்த்தின இந்த வசனங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் ஆவியானவர் ஆண்டவரே பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமாய் இந்த இதயத்துக்குள்ளே பாய்ந்து சென்று ஆண்டவரே இந்த வசனங்கள் ஆண்டவரை ஊடுருவி பாய்ந்து சென்று அது பலன் கொடுக்கத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்க சுவாமி. வசனங்கள் ஒருபொழுதும் வெறுமையாக திரும்பாது என்று சொன்ன தேவன், வார்த்தையின் மூலமாய் நீ பேசுகிற தேவன், ஒவ்வொருவரோடும் கூட பேச வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சிவகார்த்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கீங்களே ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் இருந்த பொழுது, உம்மை பற்றி தெரியாமல் இருந்த பொழுது விழுந்து கிடந்தோம் ஆண்டவரே. உம்மை பற்றி அறிந்த பொழுது, உடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவரே அதை அறிந்து கொண்டோமே. அதில் நாங்கள் விழுந்து விடாதபடி
ஆண்டவரே உம்முடைய சாயல்லே ஆண்டவரே நாங்கள் வாழவும் உம்முடைய சிந்தனையை போல சிந்திக்கவும் உண்மை போல பேசவும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா, ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவர் மூலமா எங்களோடு கூட பேசி எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல மாற்றுங்க சுவாமி. உலகத்தை நேசிக்காதபடி நேசரை நேசிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளையும் அழிக்க வந்த தேவன் தேவன் என்று அறிக்கை செய்து நாங்கள் வாழ்க்கையிலே வாழ என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளையும் அழித்து ஆண்டவரே திறவுகளை உடையவராக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு நல்லவராக இருக்கீங்க, நன்மை செய்கிறவராக இருக்கீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. பயமுறுத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழியத்தக்கதாய் தேவன் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு இடைப்பட வேண்டுமாய் எங்களோடு கூட ஆண்டவரே நீங்கள் பேசுகிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, அந்த வழியிலே நடந்து செல்ல எங்களுக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறபடியா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு பலன் இல்லாத பொழுது எங்களுக்கு பலன் தந்து நடத்துகிறவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. பவுல் சொன்னாரே, உண்மை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி கிறிஸ்து பலப்படுத்தும் போது நாங்கள் பலன் உள்ள பிள்ளைகளாக இருப்போம் என்று விசுவாசிக்கிறாண்டவரே. உங்களுடைய பலத்தினால் எடை கட்டுங்க, நாங்கள் சோர்ந்து விழுந்து விடாதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைத்துக்க திட்டம் உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிற நாட்களாய் நாட்கள் மாறட்டும். கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே நீ செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. உலக வழிபாடுகளிலே நாங்கள் போகாதபடி, உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரித்து கொண்டு அலையாதபடி, உலக மனிதனை நம்பி ஓடாதபடி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என்னுடைய அப்பா எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறாரே, அவருடைய பிள்ளையாய் என்னை மாற்றி இருக்கிறாரே என்று அந்த அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டிருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கோ கிடந்தோம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் உதவாமல் கிடந்தோம், உண்மை அறியாமல் கிடந்த எங்களுடைய சந்ததியெல்லாம் நீங்கள் எழுப்பி எங்களை நடத்துறீங்களே நன்றி. உங்களுடைய ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே பேச வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. எங்களுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க தகப்பனை திறக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே பிரவேசித்த ஆண்டவரே, நீங்கள் இருதய கதவுக்களே நீங்கள் ஆண்டவரே கிரியை செய்யத்தக்கதாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வசனங்களின் மூலமாக பேசுங்க பிள்ளைகளோடு, பிள்ளையுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் அற்புதமாக நடத்துவதை அதிசயங்களை செய்வதை கண்டு அவங்க துதிக்கட்டும்ப்பா. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பெரிய ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையாக மாறட்டும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்குற பிள்ளைகளாக மாறட்டும், அநேக பிள்ளைகள் கொடுக்குற பிள்ளைகளாக உதவி செய்கிற பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீங்கள் சொல்லி நீங்கள் வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் காணப்பட பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் அற்புதமாக நடத்தும், ஒவ்வொருவரைய காரியங்களிலும் தகப்பனே நீங்கள் மேற்கொண்டு எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எந்த தேவையாக இருந்தாலும், எந்த நோயாக இருந்தாலும், எந்த பிசாசின் பிடியிலே இருந்தாலும் தகப்பனே நீங்கள் விடுதலை செய்தால், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையானேன்னு சொன்னீங்களே, அந்த விடுதலையை எங்களுக்கு தந்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. எந்த இடத்துல எங்களுக்கு விடுதலை வேண்டுமோ அந்த இடத்துல விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. விடுதலை செய்கிறவரே, எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துகிறவரே, எங்களை கைவிடாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டவரே. நீங்களே நடத்துங்க ஆண்டவரே, நீங்களே மகிமைப்படுங்க ஆண்டவரே. எங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்து வழிநடத்துவோருக்கா நன்றி. பூக்குலத்தில் கூட நீங்கள் நன்றி. எல்லா காரியங்களும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வித்து வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டீர் என்ற விசுவாசிலே நாங்கள் பலப்பட எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டி வழிநடத்தமா ஜெபிக்கிறாண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டீராண்டவரே. எங்களில் எல்லா வேண்டுதலையும் கேட்டு விட்டீருங்க ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் கேட்டால் போதும் என்று நாங்கள் அர்ப்பணித்து ஆண்டவரை ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் பலவீனத்தை எல்லாவற்றையும் மாற்றி நடத்துகிற தேவன் நாட்களே மாற்றி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. இந்த வல்லமுள்ள கருத்திலே அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதத்தின் பிரசன்னம் இதை தாங்கி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். மறுபடியும் நம்முடைய சமுத்திர வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகரமாய் மேலாம் தேசத்தில் ஏசு ரச்சனை ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.